மகேஸ்வரி மகாகாளி மகாகிராசா மகாசனா அபர்ணா சண்டிகா சண்டமுண்டாசுர நிஷூதினி. அடுத்த ஸ்லோகம். மகேஸ்வரி, ஈஸ்வரினாலே கண்ட்ரோலர்னு அர்த்தம். ஈஷுங்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அர்த்தம். மகேஸ்வரி அப்படின்னா அவளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆளும் கிடையாது, எல்லாத்தையும் அவள் கண்ட்ரோல் பண்ணுறான்னு அர்த்தம். இப்போ கண்ட்ரோலர் ஆஃப் கண்ட்ரோலர்ஸ் மகேஸ்வரி. மகாகாளி, காளி ரூபம் கொஞ்சம் பயங்கரம் ஒரு பக்கம், யாருக்கு? துஷ்டாளுக்கு. சௌமிய ரூபம் வேணும், யாருக்கு? பக்தாளுக்கு. அப்போ ரெண்டு ரூபம் இருக்குது இங்கே. மகாகாளி, மகாகிராசா, அதாவது எல்லாத்தையும் தன்னை உள்வாங்கிக்கிறான்னு அர்த்தம். எதை உள்வாங்கிக்கிறா அப்படின்னு கேட்டால், பிரளய காலத்தில் ஒன்றுமே இருக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் தான் ஆபேவ சர்ஜாசௌ தாசு வீரியம் மதாசர்ஜதுன்னு முன்னாலே தண்ணி தான், அதுலேருந்து தான் சிருஷ்டியெல்லாம் ஆரம்பிக்கிறது. எல்லாமே போய் தண்ணி ஆகிடுறது. அந்த சமயத்தில் இவளுக்கு என்ன பேர்? மகாகிராசா. இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை பூரா உள்வாங்கின்னு விடுறோம், கிராசா. அதே மாதிரி தான் அடுத்தது மகாசனான்னு போட்டிருக்கா. ஆனால் ஈக்குவல் மீனிங் சொல்ல முடியாது, ஒரு எம்ஃபசிஸ் மாதிரி வச்சுக்கணும். புனருக்தின்னு சொல்லப்படாது நார்மலாக, அது ஒரு தோஷம், சொன்னத்தையே சொல்லப்படாது. ஆனால் சில இடங்களில் எம்ஃபசிஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு வாட்டி சொன்னால் அப்படி ஏறுறதில்லை. அதுக்காக வேண்டி மகாகிராசாவோட மீனிங் தான் மகாசனா. அசனம் தான் சாப்பிட்றது. மகாகிராசா மகாசனா அதே மீனிங் தான். அபர்ணா இருக்குது. அது பார்வதியை பற்றி நேற்று சொல்லும்போது சொன்னேன். பர்ணம்னா இலை, இலையே கூட இல்லாத தபஸ் பண்ணான், அதனால தான் அபர்ணான்னே பேர். அந்த மாதிரி தபஸு பெரிய உக்ரமான தபஸு காளிதாசன் குமார் சமுத்திரம் சொல்லும்போது சொல்கிறான். அதனால் எப்படி அபர்ணா பேர் வந்ததுன்னு கேட்டால், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சன்னு வந்து ஆகாரத்தை இலையை சாப்பிட்டு இருந்தவள் அது கூட விட்டுவிட்டாலாம், அதனால் அபர்ணா அப்படின்னு பேர் வந்தது அப்படிங்கிற. சண்டிகா, சண்டிகான்னு வரும்போது யார் துஷ்டாலோ அவள் எல்லாம் நிற்கிறேன் பண்ணுறவள். அதான் அந்த ரெண்டு விதமான பவர் சொல்கிறோம். ஒன்று வந்து சௌமியா, ஒன்று வந்து சண்டிகா. யாருக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடியவள். இதை வந்து பனிஷ்மெண்ட் கூட எடுத்துக்கப்படாது. நம்ம சொல்லிவிடுறோம், பகவான் ஏதாவது பண்ணாருன்னா அது பனிஷ்மெண்ட் கிடையாது, அது திருத்தம். இது வரைக்கும் பண்ண தப்புகளுக்கு சரியில்லைன்னு சொல்லி புதுசாக வழிகாட்டுறதானே தவிர அது தண்டனைன்னு கிடையாது. இது என்றைக்கோ சொன்னதை இன்றைக்கி பீனாலஜியில் சொல்லிட்டு இருக்கான். பீனாலஜி ஒரு சயின்ஸ் இருக்கு, அது என்ன சொல்கிறான்? கரெக்ஷன் சொல்கிறான், பனிஷ்மெண்ட் சொல்கிறது இல்லை. ஒரு ஆளை தண்டிக்கிறான், ஃபைன் போடுறான், ஜெயிலுக்கு அனுப்புகிறான், ஏதோ பண்ணுறான், அது கரெக்ஷனுங்கிறான். அவன் போகின்ற ரூட்டில் போகலை, அதனால் திருப்பி அவனை கொண்டு வா. இதுதான் தண்டனைங்கிறது கிடையாது, கரெக்ஷன் தான். பகவான் தண்டிக்கவே மாட்டார். ஏன்? கருணை. இந்த கருணையில் யாராவது தண்டிப்பாளோ? அம்மாவோ அப்பாவோ குழந்தைகள கண்டிக்கிற மாதிரி தான். கரெக்டான லைனில் இல்லை, அதனால் உள்ளவா அப்படின்னு கொண்டு வருது. அதுதான் சண்டிகா. அதே மாதிரி தேவி மகாத்மியத்தில் வர்றதுதான் சண்டமுண்ட நிஷூதினி. ரெண்டு பேர், அவள்லாம் முன்னால் துவாரபாதாவில் இருந்தவா, நாரதரோட சாபத்தான் இப்படி வந்து சேர்ந்து அப்புறம் இதெல்லாம் அனுபவிச்சதுக்கப்புறம் திரும்பி வரணும்னு அவளுக்கு சாப விமோசனம். அதுக்கு வேண்டி இந்த டைமில் அவள் இந்த மாதிரி இருக்கா. அவள் ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்கிறதான் சண்டிகான்னு சொல்லிருக்காரு. இதில் அடுத்ததில் சண்டமுண்ட அசுர நிஷூதினி. சொர்க்காபவர்கதா சுத்தா ஜபா புஷ்ப நிபாகிருதி ஓஜவதி துதிதரா யஜ்ஞரூபா பிரியபிரதா. சொர்க்காபவர்கதா, இதுவும் தேவி மகாத்மியத்தில் வரும். சொர்க்காபவர்ததை தேவி நாராயணி நமோஸ்துதேன்னு 11வது அத்தியாயத்தில் வரும். சொர்க்கம் எல்லாருக்கும் தெரியும், புண்ணியம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போகிறான். சரி, அந்த சொர்க்கம் வந்து பர்மனெண்டான்னு கேட்டால் இல்லை, கீதையிலே இருக்குது. தேதம் புக்வா சொர்க்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம் விஷந்தி. அதனால் புண்ணியம் பண்ணுறதுனால மேட்ரு ஓவர் ஆகலை. அதுக்கு நல்லது வரும், அனுபவம் இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் கால அளவு இருக்குது. எத்தனை நாளைக்கு இருக்குது, அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்துடுவோம். அதனால் சொர்க்கம் பிரயோஜனம் இல்லைங்கிறோம். 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான். இந்த டைம் ஆனாக்கா காலி பண்ண சொல்லிவிடுவோம். இருக்கிற நாளைக்கு சௌக்கியமாக இருக்கலாம், அது பர்மனன்ஸோ ஒரு இது கிடையாது. அபவர்க்கம் அப்படின்னா மோட்சம், ரெண்டையும் கொடுக்குறா. அப்போது ஒரு அனுபவம் சௌக்கியமாக இருக்கிறதுக்கும் கொடுக்குறா, அது தாண்டி உங்களுக்கு திரும்பி வரல, அபவர்க்கம் அதையும் கொடுக்குறா. சொர்க்க அபவர்கதா
அங்கேயும் அப்படி தான் தேவி மாத்திரத்தையும் சொர்க்காபவர்கதே தேவி அப்படின்னு 11வது அத்தியாயம். சுத்தான்னு இருக்குது. சுத்தான்னா ஏதோ நல்லா குளிச்சு சோபெல்லாம் போட்டு இது சுத்தான்னா இல்லை, மாயை இல்லைன்னு அர்த்தம். உலகத்தில் ப்ராப்ளம் பூரா மாயை தானே. எதெல்லாம் தப்போ அதெல்லாம் சரின்னு நினச்சிட்டு இருக்கோம், எதெல்லாம் சரியோ அது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம், மாயில மாட்டியும் திண்டாடிட்டு இருக்கோம். திக்ஷர் கிருதியில் கூட மாயே தொம் யாகி அவர் பெரிய மாயை கூப்பிடுறார். இதுக்கு இந்த சின்ன மாயை தள்ளுறதுக்கு சுதார தரங்கணி ராகத்தில் ஒரு பாட்டு இருக்கு அவரோடு, அதில் மாயை அது சொல்லுவார். அந்த மாயங்கிறது நம்மகிட்ட இருக்கிறது, பெரிய மாயங்கிறது மகா மாயங்கிறது அம்பாள். அவளை விஷயம்தான் இந்த மாயை தட்டணும். அதுதான் சொல்கிறார், இது போகிறதுக்கு நீ வரணும் எனக்கு அப்படின்னு. அவர் தேவி உபாசகர் இந்த மாதிரி சொல்கிறார். அப்போ சொர்க்கங்கிறது டெம்பரரி தான், அது பெரிய விஷயம் கிடையாது. நரகத்துக்கு வேணால் தேவையில்லைன்னு சொல்லிக்கலாமே, ஏதோ பிரயோஜனம் இல்லை. திருப்பி வரணுமே, க்ஷீணே முன்னிய மத்திய லோகம் விசந்தி. அப்பவர்க்கங்கிறது அப்படி கிடையாது, அதுக்கப்புறம் திரும்பி வர்றது கிடையாது. யத்கத்வான் அணிவர்த்தந்தே தத்தாம பரமம்மா, அந்த மாதிரி அப்பவர்க்கம். சுத்தா மாயை இல்லாதவள்னு அர்த்தம். ஜபா புஷ்ப நிபாகிருதி. ஜபா புஷ்பம்னா செம்பருத்தி பூ சொல்கிறா, ஹைபிஸ்கஸ் ஏதோ இங்கிலீஷ் சொல்லுவோம், அதான் செம்பருத்தி. ஏன்னா அம்பாளுக்கு எல்லாமே சேப்பு கலர் ரொம்ப பிடிக்கும். எது எடுத்தாலும் அம்பாவுக்கு ரக்தவர்ணம் தான் எல்லாத்துலேயுமே. ஏன் இதெல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், தியானத்துக்கு சௌரியமாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரதீகம் இருந்தால் தான் மனசில் நிற்கும். சும்மாலாவது சொல்லிகிட்டே போனால் தியானத்துக்கு லாய்க்கில்லை. கேட்டு போகலான்னு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் தியானத்துக்கு எப்படி நிற்கும்? அது ஏதாவது ஒன்று சொல்லணும் குறிப்பாக, அப்போ தான் நமக்கு மனசில் நிற்கும், ஃபோக்கஸ் ஆகும். அதுக்கு வேண்டி தான் சொல்கிறான். அதில் அம்பாளுக்கு கருப்பாக இருக்குது சிவப்பாக இருக்குது சொல்றதுல அர்த்தமே கிடையாது. அவளுக்கு என்ன இருக்குது? ஒரு கலரும் கிடையாது அவளுக்கு. ஆனால் கலரும் உண்டு, சகுனம் இருக்கணும். யாருக்கு? நிர்குணத்துக்கு போகிறதுக்கு சகுனம் வேணும், அதுக்காக வேண்டி சொல்கிறா. சகுனத்தில் நிற்கக்கூடாது, நிர்குணத்துக்கு போக தெரியணும். அதனால் அப்படி ஒரு அர்த்தம் இதுக்கு. தியுதி தரா அப்படின்னா பிரகாசம் மாத்திரம்தான் இருக்குதுன்னு அர்த்தம். அஜ்ஞானம் இல்லை, அவித்யை இல்லை, இருக்கிறது பூரா வித்யா, சர்வ வித்யா ஸ்வரூபிணி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அது மாத்திரம் இல்லை, தியுதி இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்? மற்றவாளுக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை இல்லாமல் பண்ணிடலாம். லைட்டு போட்டால் இருட்டு போகிற மாதிரி. பக்தனுக்கு இருட்டு உள்ள இருக்குது, அந்த இருட்டை களையிறதுக்கு என்ன வழின்னா அம்பாடுன்னா அவரோட அனுகிரகத்தால் அந்த இருட்டு போய்டுறது. அப்போ என்ன? இருக்கக்கூடிய சொதசித்தமான அந்த பிரகாசம் சைதன்யம் தெரியறது அவனுக்கு. அப்போ இது இருட்டை எடுக்கிறவள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவள் எடுத்துக்கிறான்னு அர்த்தம். அவளுக்கு வரப்போதில் எடுத்துட்டா கூட நமக்கு லாபம், அதுக்கு வேண்டி எடுத்துக்கிறாள். அப்போது யார் யார் பக்தாளோ அவளோடு கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் மாற்றி இருட்டை இல்லாமல் பண்ணி ஞானத்தை கொடுக்கறது இல்லை, ஞானத்தை அவனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி செயல் கொண்டு விடுறா அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் மீனிங் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், சுற்றி உடச்சு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அவ்வளோவெல்லாம் ஷார்ட்டாகவும் எனக்கு சொல்ல தெரியாது, ஒரு மாதிரி சொல்கிறேன். யஜ்ஞ ரூபா அப்படின்னு இருக்குது. யஜ்ஞம் யாகம்னு 2 வார்த்தை இருக்குது. யாகம்னா பிறருக்கு யூஸ் ஆகும், யஜ்ஞம்னா நமக்கு யூஸ் ஆகும். அதுதான் வித்தியாசம். அதனால தான் யஜ்ஞார்த்தா கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம தந்தனா. அதனால தான் அர்ஜுன்ட்ட சொல்கிறார், யஜ்ஞமாக பண்ணு. இந்த சண்டை போடுறத இது பரப்பிரயோகம் இருந்தாலும் உனக்கு ஒரு பிரயோஜனம் உண்டுன்னு அர்த்தத்தில் யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனா. அது அந்த யஜ்ஞங்கிறதுக்கு அர்த்தம் அப்படி எடுத்துக்கணும். யாகம் வேறு, யஜ்ஞம் வேறு. யாகங்கிறது உலக க்ஷேமத்துக்கு, யஜ்ஞது நம்மோடு நிற்கும். இப்போ ஜப யஜ்ஞம் அப்படின்னு சொல்கிறோம், தனக்கு இருக்கிறோம், நம்மகிட்ட இருக்கும். அது மாதிரி யஜ்ஞ ரூபா, அந்த யஜ்ஞத்தோடு ஆகிருதி இல்லை ஆகாரம் என்னவோ அதுதான் அம்பாள். பரம் ஜோதிஹி பரம் தாமா பரமாணு பராத்பரா பாசகஸ்தா பாசகந்திரி பரமந்திர விபேதினி. பரஞ்சோதிஷி அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு ஜோதிஷு இல்லை, எல்லாத்தையும் காட்டி நிற்கக்கூடிய ஒரு ஜோதிஷு பரஞ்சோதிஷி. ஏன் அந்த ஜோதிஷுக்கு அப்படி பரஞ்சோதின்னு போட்டாருன்னா, இருக்கக்கூடிய இருட்டை இல்லாமல் பண்ணக்கூடிய சாமர்த்தியம். என்ன இருட்டு? அஜ்ஞானம்தான் இருட்டு, அவித்யை தான் இருட்டு, மாயை தான் இருட்டு. இதெல்லாம் போகணுமான்னு என்ன பண்ணோம்னா, அம்பாவோட அனுகிரகம் இருந்தால் தாட்டு மணியாக போயிடும்.
ஸோ அப்படி பண்ணக்கூடியவள் பரஞ்சோதிகி. பரம் தாமா, அது இருக்கிற இடம், தாமாக இருக்கிற இடம், சுப்பீரியர் லொக்கேஷன் அர்த்தம். அப்போ எல்லாத்தையும் தாண்டி நிற்கிறவள்னு அர்த்தம். உலகத்துக்கு கூடிய வஸ்துக்களோ இல்லை ஜீவராசிகளோ என்ன இருந்தாலும் சரி அதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடம் பரம்தாமா. பரமாணு கட்டோபனிஷத்தில் சொல்லும்போது அணுரூபமாக இருக்குது, பிருகத் ரூபமாக இருக்குது, ரெண்டையும் சொல்லியிருக்கு. அணுன்னா கண்ணுக்கு தெரியாது, அவ்வளோ சின்னது. பரமாணு இன்னும் சின்னது. அந்த மாதிரி அணோரணையான் மகதோமகியான்னு சொல்கிறோம். இருக்கிறது சின்னத்துலேருந்தே சின்னது, பெருசுலேருந்தே பெருசு. அப்போ என்ன அர்த்தம்? சர்வ வியாபித்துவம். இங்கே இல்லை அங்கே இல்லைன்னு கிடையாது, எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். வேறு இடமே இல்லை, ஸ்பேஸே இல்லை. சின்னதுலேயும் இருக்குது, பெருசுலேயும் இருக்குது. அதனால தான் பிரம்ம கீடம், பிரம்மத்திலேருந்து ஒரு புழு பூச்சி வரைக்கும் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் நம்ம அஹிம்சா தத்துவத்தில் அந்த மாதிரி சொல்கிறோம். அஹிம்சானாக்கா கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான். ஹிம்சையே பண்ணக்கூடாதுன்னா அது முடியாது. சாப்பிடாட்டா ஹிம்சை பண்ணாமல் இருப்போம் தான். இல்லை, ஏன் சுவாசம் எடுக்கிறோம் அதே ஹிம்சை தான். எத்தனையோ புத்தி செத்து போய்ட்டுருக்கு. அஹிம்சைக்கு அர்த்தம் அப்படி இல்லை, தேவையில்லாத ஏதோ ஒரு சொல்ப லாபத்துக்கு வேண்டி ஏதோ பண்ணுறது தான் ஹிம்சையை தவிர நம்ம இருக்கக்கூடிய லைஃப்பில் எது வேணுமோ அது பண்ணத்தான் ஆகணும். அதனால் அது அப்படி எக்ஸ்ட்ரீம் மீனிங் எடுத்துக்கப்படாது. அப்போ பரமாணுங்கிறது அந்த மாதிரி வரும், கடைசி வரைக்கும் இருக்குது, பெருசிலேருந்து கீடு வரைக்கும். எது பிரம்மமோ அது, அதுலேருந்து எது அணு பரமாணு அது வரைக்கும் அந்த ரூபத்தில் இருக்கா அப்படிங்கிற. அது என்ன அர்த்தம்? ஒரே இடமும் பாக்கி இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஊசி குத்துறதுக்கு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடத்துலையும் சர்வ வியாபித்துவம். பாஷகந்திரி, பாஷம் ரெண்டு அர்த்தத்தை சொல்கிறா. ஒன்று கையில் ஒரு பாஷம் வச்சுருக்கா, துஷ்டால் எல்லாம் நிகிரகம் பண்ணுறதுக்குன்னு இருக்குது. இன்னொன்று நமக்கு ஒரு பாஷம் இருக்கு, அதை இல்லாத பண்ணுறான். பாஷம்னா கயிறுன்னு அர்த்தம். கயிறுனாலும் கட்டி போடுற மாதிரி நம்ம லைஃப்பில் பல காரணங்களில் கட்டி போடுறோம். ஒரு பந்தம் வருது, இல்லை வேறு ஏதாவது ஒரு கனெக்ஷனில் ஏதோ ஒரு அசோசியேஷன் வருது, இதெல்லாம் பாஷம். ஆனால் உலகத்தில் பாஷம் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு கேட்டால், நமக்கு டிபெண்டன்ஸ் இருக்குது, இன்டர் டிபெண்டன்ஸ் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அது விவகாரத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே ஒன்று இருக்குதுன்னு எப்போவுமே நினச்சிட்டு அதோடு விட்டுவிடணும், அதுலேயே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். என்ன சார் அப்படியான இதெல்லாம் உபநேசம் பண்ணுறார், ஆற்றுக்கு போனால் ஆற்றுக்கார்ட்ட பேச மாட்டார்களோ, பாஷம் இல்லையோ அப்படின்னு கேட்டாங்க. அது இல்லை, தேவையில்லாத ஒரு எக்ஸஸில் இல்லாமல் ஒரு ஆവശ്யத்துக்கு ஏதோ அதோடு நிறுத்திக்கணுமே தவிர அதுதான் இல்லாமல் அதோட முக்கியமாக ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுவிட்டால் அதே போகும். அதான் பாஷகந்திரி. பரமந்திர விபேதினி, பரமந்திர விபேதினி. யாராவது இந்த சூன்யங்கன்யம் அது இது இந்த பிளாக் மேஜிக்குன்னு எல்லாம் சொல்கிறாள், அதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு எதிர்க்க யாராவது பண்ணுறதா இருந்தால் அம்பாள் இருக்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே ஏசாது. அப்போ யார் ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணுறாளோ அவளுக்கு யார் என்ன தான் ஒரு தோஷம் பண்ணாலும் சரி, இல்லை என்ன தான் நினச்சாலும் சரி, அது அவளுக்கு கை கொடுக்காது, நம்ம காப்பாற்றும் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு கவசம் மாதிரி, ப்ரொட்டெக்ஷன் மாதிரி இது. அப்போ பர மந்திர விபேதினி. மூர்த்த அமூர்த்த. மூர்த்தம்னாக்கா ஒரு இமேஜோ பிரதீகமோ, அமூர்த்தம்னா ஒன்றுமே இல்லை, ரெண்டுலேயும் இருக்காங்கிறார். ஏன் பகவத்பாதார் சொன்ன அன்றைக்கி சொன்னேன்னா, ஏவம் ஏகமபி பிரம்மா நாம ரூப உபாதி சம்பந்தம் தத் விபரீதம் சர்வோபாதி விவர்ஜிதம். எதுக்கு? ஞேயத்வேன உபாசியத்வேன வேதாந்தேஷு உபதிஷ்யதே. அதாவது சகுணம் நிர்குணம் அது ரெண்டும் இருக்கே, எதை எடுத்துக்கிறது இன்னொரு கேள்வி வரும். சகுணோபாசனை பண்ணுறது கரெக்டாக இல்லை நிர்குணமாக? அதை இங்கே எழுதும்போது மூர்த்தா மூர்த்தங்கிறார். அதே மாதிரி தான், மூர்த்தின்னா சகுணம், அமூர்த்தம்னா நிர்குணம். அப்போ எது கரெக்டு இன்னொரு கேள்வி வந்துடும். எதை எடுத்துக்கணும்? ரெண்டும் வேணுங்கிறார் பகவத்பாதா. ஏன் வேணும்? ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் மூர்த்தம் வேணும், அதுக்கு மேலே அது வேண்டி இருக்காது. அதனால தான் ஏவம் ஏகமபி பிரம்மா, பிரம்ம தத்துவம் ஒன்றா இருந்தால் கூட எப்படி நாம ரூப உபாதி சம்பந்தம் தத் விபரீதம் சர்வோபாதி விவர்ஜிதம். எதுக்கு வச்சிருக்குன்னு கேட்டால் உபாசியத்வேன ஞேயத்வேனஜ வேதாந்தேஷு உபதிஷ்யதே. இப்போது ஒரு பிரதீகம் இல்லைன்னா உங்களுக்கு அதில் போய் தியானம் பண்ணுறதுக்கோ மனசு அதில் போய் நிற்கிறதுக்கோ முடியாது. வெட்ட வழியில் போய் தியானம் பண்ணுன்னா முடியாது.
நமக்கு ஒரு முகூர்த்தம் இருந்தாலே கஷ்டமாக இருக்குது, மனசு இங்கே எல்லாமே ஓடின்னு இருக்கு. அது இல்லாட்டா என்ன பண்ண முடியும்? அப்போ அது வேண்டியிருக்கு. எது வரைக்கும் அது வேணும்னாக்கா ஒரு உபாசனை பண்ணுறதுக்கு இது வேண்டியிருக்கு. ஆனால் ஞானத்துக்கு இது லாய்க்கு இல்லை, ஹையர் லெவலில் தெரியணும். அதனால் ரெண்டும் வேணும். அது நம்ம லெவலை பொறுத்தது. ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸில் போகும்போது எந்த லெவலில் இவர் இருக்கானோ அவனுக்கு மூர்த்தமாக அமூர்த்தமாங்கிறது வித்தியாசம் இருக்கும். ஞானிகளுக்கெல்லாம் இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆனால் வெளியில் வேஷம் போடுவா நமக்காக வேண்டி, லோக சங்கிரகம். ஆனால் நம்ம போகும்போது இதெல்லாம் வேண்டி இருக்கு. அதனால் ரெண்டும் வேணும், மூர்த்தம் அமூர்த்தம். அனித்திய திருப்தா அப்படின்னு இருக்கு. அனித்திய திருப்தான்னாக்கா எது கொடுக்காட்டாலும் திருப்தியாக இருப்பதுன்னு அர்த்தம். கொடுக்கறதுங்கிறது இருக்குது. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமேக பக்தியா பிரேச்சதி கீதா வாக்கியம். எது கொடுத்தாலும் சரிதான், ஆனால் கொடுக்காட்டாலும் சரி. ஏன்னா அம்மாவாசை இல்லையா, அதனால் அதை பற்றி ஒரு இது கிடையாது, வித்தியாசமான முயற்சி கிடையாதுங்கிறார். முனி மானச ஹம்சிகா. முனின்னா யார்? மனநசீலகா. எப்போ பாரு அப்படியே மனசில் அப்படியே நடிச்சுட்டு இருக்கக்கூடிய முனி. வெளியிலெல்லாம் விவகாரம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். ஏதோ வெளியில் அப்பியரன்ஸை பார்த்து முனின்னு சொல்கிறது இல்லை, மனசு தான். அப்போ எப்போ பாரு மனசில் அந்த மாதிரி சிந்தை ஓடின்னு இருக்கும்போது முனி. அவரோட மானச ஹம்சிகா. ஹம்சின்னா ஹம்சம், ஸ்வான். அதாவது அதுவும் வெள்ளை கலர் ஹம்சம். அதுதான் பாயிண்ட். இதில் 2 பாயிண்ட் ஹம்சத்தில். ஒன்று கலர் வெள்ளை. காக்காவை சொல்லப்படாது, அதுவும் பிரம்மஸ்வரூபம் தானே, சொல்லியிருக்கலாம். ஆனால் இது வெள்ளைங்கிறத நேர்ந்து தூய்மை, மாயை இல்லைன்னு அர்த்தம். ஒன்று ஹம்சம். 2வது எங்கே இருக்குது? இந்த மாதிரி கீழே இல்லை, எங்கேயோ இருக்குது. அதனால் அந்த அளவுக்கு போகக்கூடிய சாமர்த்தியம் கிடைச்சி சொல்லணும். அதனால தான் ஹம்சம்னு பேர். சன்னியாசிகள் கூட அப்படி தானே சொல்கிறா. பரமஹம்சான்னு சொல்லுவாள், ஹம்சான்னு சொல்லுவாள். அவள் அந்த லெவலில் இருக்கிறவா. ஸோ அதனால் சுத்தமான மனசு மாத்திரம் இல்லை, இருக்கக்கூடிய லெலை எங்கேயோ அங்கே போகக்கூடிய சாமர்த்தியம் அவளுக்கு இருக்குது. அதனால் முனி மானச ஹம்சிகா. முனிகளுக்கு மானச ஹம்சிகா. எல்லாத்தையும் விட்டு மௌனமாக இருந்து அதிலேயே இருக்கிறவாளுக்கே அந்த மாதிரி ஒரு ஹம்சம், ஹம்சிகா. சத்தியவிரதா. அதாவது எந்த ஒரு ப்ராமிஸ் இருக்கோ அதை காப்பாற்றக்கூடியவர். கீதையிலே என்ன சொல்லியிருக்கார் அவர்? நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்கிறேன், என்ன ப்ராமிஸோ அதை நான் நடத்துகிறேன். அதே மாதிரி இங்கே ப்ரொடெக்ஷன் த டிவோட்டீஸ். சத்தியவிரதா. சத்திய ரூபா. சத்தியம்னா என்ன அர்த்தம்? ட்ரூத்துன்னு எழுதப்படாது. சத்தியம்னா a thing that is not affected in 3 divisions of time. திரைகாலிக அபாத்தியத்துவம் சத்தியசிய லட்சணம். அதனால தான் சந்தியாவந்தனம் பண்ணும்போது சத்தியம் தத்துவ நிபரிசிஞ்சாமின்னு காலமே சொல்கிறோம். சாயந்திரம் ரிதந்துவான்னு சொல்லி விடுறோம். ரிதம்ங்கிறது ஃபேக்டு, சத்தியங்கிறது ட்ரூத்து. அது என்ன வித்தியாசம்? இப்போ நான் சாப்பிட்றேன், அது சத்தியம் இல்லை, ரிதம் தான். 3 மணி நேரத்துக்கு அது எங்கே இருக்குது தெரியாது, கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும், அவ்வளோதான். சத்தியம் அப்படி இல்லை, நித்தியம். எப்போ பாரு அதே மாதிரி மாறாமல் அப்படியே இருந்தால் சத்தியம். அதனால தான் சத்தியத்துக்கு திரைகாலிக அபாத்தியத்துவம் சத்தியசிய லட்சணம். அது சத்தியம். அப்போ இங்கே வரும்போது சத்திய ரூபா, மாறாமல் இருக்கக்கூடியவள் அப்படியே இருக்கா. இது ஒன்று தான், இது பிரம்மஸ்வரூபம் தான். அப்போ பாக்கி இத்தனையும் நம்ம தெய்வங்களெல்லாம் பூஜை பண்ணுறோம், நமஸ்காரம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் அதுலேருந்து வந்தது தான். அதுக்கெல்லாம் மூலமான வஸ்து பிரம்மன் தான். அப்போ அந்த மாதிரி பிரம்மத்துக்கு பிரம்ம ரூபா, பிரம்மஸ்வரூபா அப்படின்னு அர்த்தம். சர்வாந்தர்யாமினி. அந்தர்யாமினி உள்ளே இருக்கிறவான்னு அர்த்தம். வெளியில் இருக்கிறது நமக்கு பூஜை காரியங்களுக்கெல்லாம் தேவையில்லை. ஆனால் உள்ளே தான் இருக்கா. என்ன காரணத்தினால? நம்மளை எந்த வழியில் போகணும், எந்த வழியில் போகக்கூடாதுன்னு நிர்ணயம் பண்ணுறவள். அப்போ அந்த கரணம். அதனால அந்த கரண சித்தி, அந்த கரண சித்தி அப்படின்னு பேசுகிறார். கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு பேர். நமக்கு சாதாரண வெளியில் தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம், கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் வெளியில் தான். ஆனால் மனசு அந்த கரணம் உள்ளே இருக்குது, அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஸோ அதில் சர்வ அந்தர்யாமி, எல்லாருக்கும் எந்த ஜீவஜானங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் அப்படிங்க. அப்போ எங்கேயுமே இடம் இல்லை, விட்டு பாக்கி இல்லாத
எல்லா இடத்துலையும் இருக்கிறவள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்தர்யாமித்துவம். 162வது ஸ்லோகத்தில் அஜ க்ஷய வினிர்முக்தா முக்தா க்ஷிப்ர பிரசாதினி அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. அஜன், அஜன்னா ந ஜாயதே தஸ்மாத் அஜஹா, பிறப்பே இல்லை. இது எப்படி அது புரிஞ்சுக்கிறது தெரியல. அப்போ எப்படி வந்தது இந்த ரூபம், இந்த என்டிட்டி எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கேட்கலாம். அது அவள் இஷ்டத்தில் வருது, அவன் நினச்சா வரும். இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டி. நம்மளை மாதிரி இல்லை. இங்கெல்லாம் மனுஷனானாக்கா அவனுக்கு இந்த மாதிரி கணக்கு, இத்தனை நாளைக்கு அங்கே இரு, இத்தனை இரு, அம்மாவத்தை இத்தனை நாளைக்கு இரு. அவளுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. நினச்சா இருக்குது, நினச்சா இல்லை, அவ்வளோ. இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டி. அஜன் க்ஷய வினிர்முக்தா. அதாவது வேசுகாலத்தை வரக்கூடிய இந்த அவஸ்தைகள்லாம் கிடையாது. எப்பவுமே அப்படியே இருந்தது. நித்திய யௌவனா அப்படி இருந்தது. முக்தா அப்படின்னா சாதாரண மீனிங் சொல்லும்போது இன்னசென்ட்டு இல்லைடா கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிக்கணும். இங்கே முக்தான்னு அப்படி சொல்ல அர்த்தம் சொல்ல, மற்றவாளை அந்த மாதிரி பண்ணக்கூடியவள்னு அர்த்தம். நம்ம ஏன் போய் நிற்கிறோம் இங்கெல்லாம்? நமக்கு இருக்கக்கூடிய அந்த கருணை சுத்தி வரணும், ஞானம் வரணும், வேறு விஷயங்கள்லாம் அத்தனை இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் குறைஞ்சு இங்கே வரணும். ஆரம்பிக்கும் போது உலகத்தில் 100%, இதில் 0. போக போக அது குறைஞ்சு இதில் ஏறிண்டே வரணும். ஒரு ஸ்டேஜ் வரும்போது அதில் ஒன்றும் இருக்கப்படாது. ஏதோ வேஷம் போட்டு ட்ராமா மாதிரி அதை வச்சுக்கணும். இது வரை உண்மை அது இல்லைன்னு தெரியணும். அது கொடுக்குறவள் அப்படின்னு அர்த்தம். க்ஷிப்ர பிரசாதினி, ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் அம்பாவோட பிரசாதம் வேண்டாம். அது தெரிஞ்சு பண்ணாலும் சரி, தெரியாத பண்ணாலும் சரி, அதுதான் அதில் பியூட்டி. இப்போ இப்படி தான் இருக்குது குணங்கள்லாம், அதனால் நான் பண்ணுறேன் அப்படி பண்ணுறதுனால இல்லை. எப்படி பண்ணாலும் சரி, மனசில் மாத்திரம் அந்த எண்ணம் இருந்துவிட்டா ஆக்டிவிட்டிக்கு ஒன்றும் வேல்யூவே கிடையாது, வார்த்தைக்கும் வேல்யூவே கிடையாது. அதனால் க்ஷிப்ர பிரசாதினி அந்தர்முக சமாராத்யா. ஆராதனை பண்ணுறது எப்படின்னா வெளியில் பண்ணுறதுங்கிறது ஒரு அளவுக்கு வேணும் தான், அப்போ தான் டிசிப்ளின்ங்கிறது இருக்கும். ஆனால் அதை விட முக்கியமாக இருக்கிறது அந்தர்முக சமாராத்யா. பகிர்முக சுதுர்லபான்னு இருக்கா. வெளியிலே பண்ணுறவனுக்கு கிடைக்காதான்னு கேட்டால் எங்கேயோ 1 மில்லியன் கிடைக்கலாமே, இது மாதிரி கிடைக்காது. அதனால் என்ன பழக்கம் வச்சுக்கணும், நம்ம தியானத்திலேயோ இந்த தியானத்தில் இருக்கக்கூடிய அதே நிலையிலையோ கண்டினியூ பண்ணுறதுக்கு உண்டான சாமர்த்தியம் வந்துவிட்டால் அந்தர்முக சமாராத்தியம். க்ஷய வினிர்முக்தா, அதனால் அவளுக்கு என்றைக்குமே குறவோ இல்லை, அதுலேருந்து குறைஞ்சி வர ஸ்டேஜோ கிடையாது. கூட்டஸ்தா அப்படிங்கிற பதம் இருக்கிறது அப்படியே இருக்கும், மாறாமல் இருக்கும். கூட்டஸ்தா எப்போ 3 டிவிஷனல் டைம், நேற்றுக்கு இன்றைக்கி நாளைக்கு அப்படியே தான், மாறவே இல்லை. ஏன் மாறலை? மாறினா நாசத்துக்கு அறிகுறி. எது மாறுறதோ அது பர்மனெண்ட்டாக இருக்காது. இன்றைக்கிலாம் நாளைக்கு போயிடும், இல்லைடா இந்த யுகத்தோடு எண்டிலையாவது போயிடும். எப்போ ஒரு சேஞ்சு வந்ததோ, சேஞ்ச் இஸ் இண்டிகேட்டர் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். அப்படியே இருந்தால் தான் அது டிஸ்ட்ரக்ஷன் கிடையாது. அதனால் க்ஷய வினிர்முக்தா, க்ஷயம் அதாவது குறைவு, இல்லாட்டி சேஞ்சுங்கிறது கிடையாது. முக்தாவுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், வேறு ஆளே கிடையாது, டியூப்ளிகேட்டே இல்லை, ஒருத்தி தாங்கிற அர்த்தம் சொல்கிறான் வியாக்கியானத்தில். முக்தா அப்படிங்கிற அர்த்தம். க்ஷிப்ர பிரசாதினி சொல்லிவிட்டேன்.